ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போதான் டீன்ஸ் படம் பார்த்தேன். பயங்கரமா இருந்துச்சு. ஒரு சார் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கிரேசியான ஃபிலிம் மேக்கர். ரொம்ப குவர்க்கியா இந்த எல்லாமே டீன்ஸ் வச்சு ஒரு படம் பண்ணணும்னு நினைச்சதே வந்து ஒரு பயங்கரமான தாட்டு. அதில் நடிச்ச டீன்ஸுமே சரி பயங்கரமா கலக்கிருந்தாங்க. நான் சில இடத்துல ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு சார். அவங்க ரொம்ப இன்டென்ஸ் ஸ்டார் மாதிரி இவங்க எல்லாரும் பெரிய ஸ்டார் ஆகிடும். 100% டவுட்டே கிடையாது. இல்ல பெரியவங்களோட ரொம்ப இன்டென்ஸா அவங்க நடிச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அண்ட் ஆல்சோ கதையாவுமே வந்து நான் சின்ன வயசுல அந்த மைடியர் குட்டி சத்தான், அப்புறம் வந்து சார்லிஸ் சாக்லேட் ஃபேக்டரி, இந்த படம்லாம் எனக்கு டீனா இருக்கும் போது பிடிச்ச படங்கள் இல்ல. அந்த மாதிரி இப்ப இருக்கிற டீன்ஸ்க்கு வந்து இந்த படம் டீன்ஸ் இருக்கும்னு நான் நம்புறேன். ரொம்ப கிரேசியா இருக்கு. இந்த எல்லாமே இந்த டீன்ஸ் எல்லாமே ஸ்கூல்ல கட்டடிச்சுட்டு வராதீங்க, ஸ்கூல்ல சொல்லிட்டு வந்து படத்தை பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபேமிலி கூட்டு வந்து படத்தை பாருங்க. செம்மையா இருக்கு. டீச்சரையும் கூட்டு வந்து படம் பாக்குற மாதிரி. சூப்பர் சார், சூப்பர். கட்டடிச்சாதானே தப்பாகும். டீச்சரையும் கரெக்ட் பண்ணி தள்ளிட்டு வந்துட்டோம்னா அவ்வளவுதான், அதனால தப்பு வராது. சார் உங்களோட கேமியோ, நான் சாரோட படங்கள்லாம் பயங்கரமான ஃபேன். அவரோட ஆஸ் ஆக்டரா அந்த இந்த படம் சார், அந்த படமா சார், அந்த படத்துல கேமியோ பண்ணிருப்பீங்களா, அந்த மாதிரி இதுலயே ஒரு மாதிரி கிரேசியா இருந்துச்சு. ரொம்ப ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்னா அப்படி ரொம்ப சின்சியரா, உங்களோட ஸ்டைல்லாம் இல்லாம ரொம்ப சின்சியரா எப்ப பார்த்தாலுமே சயின்டிஸ்ட் மாதிரி. உங்களை மாதிரி டைரக்டர்ஸோட கண்ணில் படக்குமே ரொம்ப நேர்மையான ஒரு நடிகர் இருக்காங்க. அது யோகி பாபு காமெடி பண்ணாலுமே நீங்க சின்சியரா தான் இருப்பீங்க. அந்த மாதிரி சூப்பரா இருந்துச்சு. நான் வடிவலோட பண்ணும்போது கூட அப்படிதான் சீரியஸா தான் இருக்கு. ஸோ ஐ லவ் இட் சார். எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க. தேங்க்யூ. ஒன்னே ஒண்ணுதான் சொல்லலாம். பிப்பிலி 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 பிப்பிலின்னு ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு சாங் எல்லாம் போட்டார்ல எண்ட்ல, அது மாதிரிதான் இந்த படமே இருக்கு. கம்ப்ளீட்டா என்கேஜிங்கான ஒரு என்டர்டெய்னர். இது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு அட்வென்ச்சர் சயின்ஸ் ஃபிக்ஷன். ரொம்ப அருமையா வந்து ஐடியா, ஒரு பிரமாதமா செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு அருமையான கதையை சொல்லியிருக்காரு. குழந்தைங்களை எந்த அளவு சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, குழந்தைங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லா டீன்ஸ் படத்துல காமிச்சிருக்காரு. எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. இது பொசிஷனிங் பண்ணது குழந்தைகள் படம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு குழந்தைகள் படம் காமிக்க போறான்னு நினைச்சா இன்னமும் ஒரு கம்ப்ளீட்டா வேற ஒரு படத்தை காமிச்சு நம்ம ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு பார்த்திபன் சார். சார், எவ்ரி டைம் யூ சர்ப்ரைசஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. உங்களுடைய அந்த திங்கிங்க்கும் அந்த மேக்கிங்க்கும் ஃபைனலா ஒரு என்கேஜிங்கான என்டர்டெய்னிங்கான ஒரு கான்செப்ட் கொண்டு வந்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் அஸ். டெஃபினட்டா எல்லோரும் ஃபேமிலியோட போய் பாருங்க. யூ வில் என்ஜாய் த ஃபிலிம். குழந்தைங்களோட போய் பாருங்க. எப்படி ஒரு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுனா குழந்தைங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். குழந்தைங்க எப்படி அட்வான்ஸா இருக்கணும், குழந்தைங்க எப்படி கான்ஃபிடென்ட்டா இருக்கணும்ன்றதுக்கு இந்த படம் ஒரு கண்டிப்பா ஒரு உதாரணமா இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் பிரசன்டிங் டீம்ஸ். படம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அண்ட் கிட்ஸ்லாம் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா அது படம் பார்க்கும்போது ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் இருக்கு, என்கேஜிங்காகவும் இருந்தது. செகண்ட் ஆஃப் வந்து எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டர் இருந்தது படத்துல. அது எனக்கு திடீர்னு கதை எங்க போதோ அப்படின்னு நினைச்சிருந்தோம். பட் குவைட் என்கேஜிங். அதை இன்டர் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. Except director Parthiban could not have given a film like this. The suspense of the film was very good. I was in fact wondering what it will be. After the interval, the film goes extremely good. Thank you. தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த திரைப்படம் வந்து எனக்கு என்ன நினைவுபடுத்துதுன்னா, வந்து பார்த்திபன் சார் என்றாலே ஒரு வித்தியாசம். வித்தியாசத்துக்கு மறுபெயரே பார்த்திபன் சார் தான். எனக்கு என்ன பெருமைன்னா, அவருடைய முதல் படத்துக்கு நான் சில்ஸ் ரவிக்கு அசிஸ்டண்டா இருந்தேன். அவரை முதல்ல மேக்கப் டெஸ்ட் எடுக்கும் போது நான் அசிஸ்டண்டா வேலை பார்த்தேன். அந்த பெருமையை இன்னைக்கு நானும் பார்த்திபன் சார் பகிர்ந்துக்கிட்டோம். குழந்தைகளை கவரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம். இன்னும் சொல்லனா, மாணவர்கள் வந்து சுறுசுறுப்பா இந்த படத்துல டான்ஸ்ல இருந்தாலும் சரி, அவங்க ஆக்டிங்ல இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு நடிகர்களை உருவாக்குற திறமையை இந்த படத்துல அவர் பயன்படுத்தியிருக்காரு. நிச்சயமா இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். குழந்தைகள்னால ஆர்வம் கொப்பளிக்கக்கூடியவங்க. அதே மாதிரி குழந்தைத்தனமான ஆர்வம் உள்ளவர்கள் சிறப்பு அறிவியலாளராக இருப்பாங்க அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கும். இது எல்லாம் வந்து இந்த ஆர்வமும் குழந்தைத்தனமும் ஒன்று பக்கத்தில் ஒன்று வந்து பேய், கடவுள், விதி அப்படிங்கிற நோக்கி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மேலே நோக்கி பார்த்து, அதாவது நம்ம இருக்கிறோம், நம்ம தனியாக இருக்கிறோமா, நம்ம மாதிரி பூமி மாதிரி வேறு எங்காவது மனிதன் மாதிரி இன்னொரு வெற்று கிரகவாசிகள் இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஆர்வம் இன்னொரு பக்கம். இதை வந்து பல வகையில் நம்முடைய அறிவியல் தொழில்நுட்பத்தில் வந்த சினிமா கூட படம் பிடிச்சி காமிச்சிருக்கு. பல கோடி ரூபாய்களை, பல மில்லியன் டாலர் செலவு பண்ணி பல படங்கள் சர்வதேச அளவில் வந்திருக்கு. ஆனால் சர்வதேச அளவில் விண்வெளியில் சாதனைகளை புரிந்த தமிழர்கள் தமிழகத்தில் அதை நோக்கி ஒரு பயணமாக இந்த படத்தை நான் பார்க்குறேன். குழந்தைத்தனமான அந்த ஆர்வம், அந்த ஆர்வத்தோடு அவங்க போகக்கூடிய தேடல், அதே மாதிரி அப்பா பையன் அப்படிங்கிற வகையில் ஒரு விஞ்ஞானிகள் உடையது,
152 வருட அவங்களுடைய தேடல், இது எல்லாம் வந்து ஒரு புள்ளியில் சேர்ந்து ஒரு புதுவிதமாக வேற்றுக்கிரகவாசிகளை பற்றிய அந்த தேடலும் அதில் அவங்க எடுத்துக்கொண்ட முறையும் அது படமாக குழந்தைகளுக்கு காமிக்கும்படியாக இருக்கும்போதும் ஒரு பல கேள்விகளுக்கு வினாக்கள் வருதோ இல்லையோ அந்த கேள்விகள் நோக்கிய அடுத்த கட்ட பயணங்கள் அது அறிவியலாளர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கூட ஒரு சிறப்பான ஒரு படமாக நான் அதை பார்க்குறேன். ஆர்வத்தை தூண்டும் வண்ணம், ஒரு வேறு வகையில் சிந்திக்கிற வண்ணம், வேறு வகையில் காட்சிப்படுத்தி இருக்கிற வண்ணம் இருக்கிறது. வந்திருக்கேன்னா உங்களெல்லாம் பார்க்கணும், நீங்க எப்படி என்ஜாய் பண்றீங்கன்னு கேட்கணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஓகே, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னைக்கு கொஞ்ச நாள் லேட்டா போகலாம். ஸ்கூலை கட்டடி கூடாது, பட் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தலாம் இல்லையா? அதனால நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுங்க, உங்க பிரின்சிபலுக்கு நீங்களாம் எழுதி போட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்கணும்னு சொல்லி நீங்க கட்டடிக்காம ஒரு தடவை என்ன தடவை கூப்பிடுவாங்க. என்ன படத்தை ஃபீல் பண்ணீங்க சார்? இட் வாஸ் லைக் நாங்கள் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது சார். ஏன்னா நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணுவோம் மூவிஸ் போகணும் ஒன்றா போகணும்னு, பட் வி டோன்ட் ஹாவ் எனி அதர் வே. லைக் படிக்கணும் அவ்வளோதான். அதுவும் 9th வேறு, பேரண்ட்ஸும் விட மாட்டாங்க. இட்ஸ் வே மோர் குட் லைக் சீயிங் திஸ் மூவி இன் தியேட்டர் வித் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா எங்களை மாதிரியே நடிச்சாங்க சார். அவங்க பேசின விதம் அந்த மாதிரியே அது கண்ணாடி போட்டு. ஆமா, ஏய் we are not kids anymore. இங்க வாங்க. ஹலோ பாட்டுங்க. நீங்க பாத்து பேசுங்க, நீங்க பேசுங்க. நான் லாஸ்ட் ஒன். வேற என்ன, இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது நிறைய பேருக்கு ரிலேட் பண்ணிக்க முடியல. இந்த படத்தை ரிலேட் பண்ணணும்னா டெஃபினட்டா அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களால இதை சரியா அழகா கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் நம்ம இதுல சொல்றது பூரா என்னன்னா, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றோம். நமக்கு ஆசை இருக்கும், இந்த ஏஜ்ல இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்கும். பட் அதெல்லாம் பேரண்ட்ஸோட டீச்சர்ஸோட அட்வைஸ் இல்லாம, அவங்களோட கைடன்ஸ் இல்லாம நம்ம பண்ண முடியாது. பண்ணா போய் மலைப்பாம்பு போய் மாட்டிக்கும். எல்லாரும் போய் ஜெயிக்கிறது, இந்த மாதிரி போய் குழந்தைங்களா கொஞ்சம் சைலண்டா இருங்க. எப்பவுமே யாராவது பேசும்போது நம்ம அதை கவனிக்கணும். லைஃப் தான் பெரிய விஷயம், லேர்னிங் மட்டும்தான். ஓகே, நீங்க சொல்லுங்க, நான் அழகா சொல்றீங்க சார். நான் வந்துட்டு இதில் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒன்றா இருக்கும்போது சாக்ரிஃபைஸ் பண்ணுறது கேட்டிருக்கேன் சார். ஏன்னா வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். லைக் அதுவும் இந்த மூவியில் வந்துட்டு அவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. ஒருத்தவங்களுக்கும் தேடி அலைஞ்சாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது, பட் ஆனால் இந்த மூவியில் இருந்தது சார். அதுதான், அது பண்ணுவாங்களான்னு தெரியாது, பட் ஒரு சிச்சுவேஷன் வரும்போது டெஃபினட்டா நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த கல்பனா சாவ்லா மாதிரி ஒரு பெண் வந்து தன்னுடைய வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்றது நம்மளுடைய சயின்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான, நாளைக்கு இந்த பூமியை விட்டு நம்ம வேற ஒரு இடத்துல இடம்பெயர்றதுக்கான ஒரு சரியான விஷயம். அதனால சாக்ரிஃபைஸ் தான் இருக்கிறதுலே வாழ்க்கையில பெரிய விஷயம். அது எல்லாரும் செய்வாங்களான்னு சொல்ல முடியாது. நீங்க சொல்றது போற யதார்த்தமான வார்த்தைகள் சொல்றீங்க. எந்த கிளாஸ் 9th படிக்கிறீங்களா? என்ன உங்க பேரு? தன்ஷிகா சார். ஓ, இவ்வளவு புத்திசாலியா இருக்கீங்க. இன்னும் ஒரு வரி பேசு சார். அப்படிலாம் இல்லை சார். ஐ ஜஸ்ட் லைக் திஸ் மூவி. ஆனால் ரிலேட் பண்ண முடியுது சார். நிறைய எல்லாமே லைக் ஸ்டடீஸ்லேருந்து எல்லாமே இதில் இருந்தது. எஸ்கேப் ஆகுறதுலேருந்து எல்லா சீனும் புட்டு இருந்தது சார். பிளான் படி எவ்ரி திங் வாஸ் குட். நான் நினச்ச மாதிரியே இருந்தது சார். வெரி குட். இந்த படம் டைரக்டர் பார்த்திபன் அவர்கள் 13 வயசு குழந்தைங்க 13 பேரை வச்சுக்கிட்டு எடுத்திருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான படம். அஃப்கோர்ஸ் பார்த்திபன் படம்னாவே வித்தியாசமா தான் இருக்கும். அதுல இந்த டீன்ஸ் படம் என்ன மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு, என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். டீனேஜ் அட்டன் பண்ணிட்ட ஒரு 13 வயசு குழந்தைகள் சேர்ந்த ஒரு குரூப் ஒரு சண்டே ஈவினிங் உட்காந்து பேசுறாங்க. நம்ம பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்றாங்க நம்மள, நம்ம இனிமே குழந்தைங்கலாம் கிடையாது, நம்மளாம் அடல்ட்ஸ்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும், அதுக்காக நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒன்று போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த குரூப்ல ஒரு பொண்ணு வந்து, என்னோட பாட்டி ஊர் வந்து இங்க பக்கத்துல தான் இருக்கு, அவங்க வீட்டுக்கு நம்ம போகலாம், ஏன்னா அந்த இடத்துல வந்து நிறைய பேய்கள்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அங்க ஒரு கிணறு இருக்கு, அதுக்குள்ள ஒரு பேய் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு பேய் ஓட்டுற அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் அந்த பொண்ணு சொல்லுது. உடனே அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகி, இது ஒரு அட்வென்ச்சரஸான ட்ரிப்பா இருக்கும், ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு, நம்ம எல்லாருமே கிளம்பி அந்த கோஸ்ட் கண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அந்த டீச்சர்ஸ்க்கு தெரியாம பங்க் பண்றோம், நட்சத்திராவோட பாட்டி வில்லேஜ்க்கு போய் ஃபன் பண்றோம், பேரண்ட்ஸ்க்கு நம்ம அடல்ட்னு ப்ரூவ் பண்றோம். மறுநாள்
நாள் காலையில மண்டே ஸ்கூலுக்கு போயிட்டு கிளாஸை பங்க் பண்ணிட்டு அங்க இருந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பஸ் ஏறி நம்ம வந்து அந்த இடத்துக்கு போறோம் அப்படின்ற பிளான். சரின்னு பஸ் ஏறி கிளம்பி போயிட்டு இருக்கும்போது பஸ் ஒரு இடத்துல நின்றுச்சு. என்னன்னு பார்த்தா சாலை மறியல் போராட்டம், ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. பஸ் ஆட்டோ எதுவுமே ஓடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வேற வழியே இல்லாம காட்டு பாதையில குறுக்க நடந்து போனா சீக்கிரம் போயிடலாம், ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துல அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க குரூப்ல இருக்கிற ஒருத்தரா காணாம போக ஆரம்பிக்கிறாங்க. பட்டப்பகல், வெட்டவெளி, பொட்டல் காடு, அந்த இடத்துல அப்படி ஒருத்தர் காணாம போறதுக்கு லாஜிக்கலா வாய்ப்பே கிடையாது. அப்படி இருந்தும் தொடர்ந்து ஒருத்தரா காணாம போறாங்க. அதை தொடர்ந்து நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாமே நடக்குது. இந்த விஷயங்கள்லாம் எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, இவ்வளவு அமானுஷ்யங்களுக்கு மத்தியில காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு அவங்க எல்லாம் பத்திரமா தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதா இந்த டீன்ஸ் படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா இதோட பேஸ் ஐடியா தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப் போறாங்க, ஒரு அட்வென்ச்சர்ஸ் ட்ரிப். அதுல வந்து இப்படி சடனா ஒருத்தன் காணாம போறாங்க அப்படின்றத நம்ம இமேஜினே பண்ண முடியாது இல்ல. அந்த ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப அந்த குழந்தைங்க எல்லாம் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் சீன் வருது. ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு. ஏன்னா அந்த சீன்ல தான் எல்லா கேரக்டர்ஸுமே அறிமுகம் ஆகுறாங்க. அதுல நடிச்சிருந்த அந்த குழந்தைகளும் சரி, அவங்களோட கேரக்டரைசேஷனும் சரி ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு. ஆக்சுவல் 2K கிட்ஸை வந்து அப்பட்டமா ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் அவங்களோட கேரக்டரைசேஷன் இருந்துச்சு. மோரோவர் அவங்க பேசிக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்பவே அதிக பிரசங்கித்தனமா இருக்கும். நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு அந்த வயசுல வந்துறதா இருக்கட்டும், இன்னொருத்தவங்க கண்ட்ரோல் பண்றது பிடிக்காம இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அதெல்லாமே ரொம்ப அழகா ரெஃப்ளெக்ட் பண்ற மாதிரி பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த அட்வென்ச்சரஸ் ட்ரிப் அந்த காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் 1 by 1 நடக்கக்கூடிய அந்த அமானுஷ்யமான விஷயங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியை பில்ட் பண்ணிக்கிட்டே போனது நல்லா இருந்துச்சு. ஏன்னா எப்படி யோசிச்சு பார்த்தாலுமே அந்த மாதிரியான ஒரு காட்டுல ஒரு பிளாட்டான லேண்ட்ஸ்கேப்ல வந்து ஒருத்தர் காணாம போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா எப்படி யோசிச்சு பார்த்தாலுமே புரிஞ்சுக்கவே முடியல. அப்படிங்கிறப்போ அந்த விஷயத்தை சஸ்பென்ஸா கொண்டு போனது ரொம்பவே ஒரு கிளவரான ஒர்க்னு தான் சொல்லணும். அவங்களோட அந்த ட்ரிப்ல வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில்ல ஒரு சாமி இருக்கு. அந்த சாமியை பத்தி சில விஷயங்கள் பேசுறாங்க. அதுக்கப்புறம் அதே இடத்துல பாத்தீங்கன்னா மண்டவுடுகள் இருக்கு. ஒருத்தர் வராரு, அவர் தன்னை பேயின்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு பேய் பத்தின சில கதைகள் இருக்கு. அதுக்கப்புறமா அவங்க போற அந்த நாள் வந்து அன்னைக்கு ஸ்பேஸ்ல வந்து 7 பிளானட்ஸும் என்னமோ ஒரே லைன்ல நிக்கக்கூடிய ஒரு நாள், சயின்டிபிக்லி ரொம்ப முக்கியமான நாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி பேய், கடவுள், அறிவியல்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே கலந்து ஆனா வெளிப்படையா எதையுமே சொல்லாம அந்த படத்தை கொண்டு போனது வந்து ரொம்பவே கியூரியாசிட்டியை பில்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. குறிப்பா அந்த விஷயங்களை வந்து குழந்தைகள் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. குழந்தைகள் மட்டும் இல்ல, குழந்தைங்க கூட நம்ம போனோம்னா நம்மளுமே பயங்கரமா என்ஜாய் பண்ணுவோம். அடுத்ததா இந்த படத்தோட பெரிய பிளஸ் வந்து செகண்ட் ஹாஃப்ல நடக்கக்கூடிய அந்த ஜானர் ஷிஃப்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே இந்த படம் வந்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரி, ஹாரர் மாதிரி தான் போயிட்டு இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதும் இது வேற ஒரு ஜானருக்கு ஷிஃப்ட் ஆகுது. அது என்ன ஏதுங்கிறத நம்ம சொல்ல முடியாது, அது ஒரு ஸ்பாயிலர் ஆயிரும். பட் அந்த விஷயங்கள் வந்து ஐடியாவே ஒரு பிரில்லியன்ட்டான ஐடியா தான். அந்த ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டு அது வரைக்கும் நமக்கு இருந்த கேள்விகளுக்கெல்லாம் கன்வின்சிங்கான பதில சொன்ன வகையில செகண்ட் ஹாஃப்மே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. அடுத்ததான் இந்த படத்துல இருக்க குறைகள்னு கூட சொல்லலாமான்னு தெரியல. சில விஷயங்கள் சரியா ஒர்க் அவுட் ஆகல, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோன்னு தோணி இருக்குல்ல, அந்த விஷயங்களை பத்தி பார்க்கலாம்.